ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வெஜிடபிள் பேன் கேக் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கப் மைதா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இது நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் தேவையான நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தேவையான காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், கேரட், காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இது வெஜிடபிள் பேன் கேக் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஈவினிங் பெஸ்ட்டு ஸ்நாக்காக நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய சின்ன பையன் காய்கறிகள் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக நான் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். குழந்தைங்க நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டாக்டருமே நான் சஜஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. என்னோடய பையனை நல்லா விரும்பி சாப்பிட்டான். நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். மைதா மாவு நம்ம 1 கப் மைதாவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா காய்கறிகள் நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல் கப் மைதாவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம விட்டுடணும். அப்படியே மூடி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா இதில் தண்ணி விடும். அந்த தண்ணியை நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி பேன் கேக் நம்ம ஷேப்புக்கு நம்ம தட்டி இதை நம்ம தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம இந்த பேன் கேக்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ஈவினிங் டைம் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸான இந்த வெஜிடபிள் பேன் கேக் ரெடி ஆகிடும். வீட்லேயும் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்களா, கவலையே படாதீங்க. எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பேன் கேக் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தை நல்லா சாப்பிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. Okay, thank you. Bye.